மனிதர்கள் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும், வெளியிலே உலகம் வெளிச்சமாகத்தான் இருக்கிறது. மாணவ செல்வங்களே, புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வாய்ப்பு வழிமேல் விழிவைத்து காத்திருக்கிறது. விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட நம்மை சிறைப்பிடிக்கும். எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும். முடியாது என்று நினைத்து விட்டால் மூச்சு காற்றும் நின்றுவிடும். முடியும் என்று துணிந்து விட்டால் மூளைக்குள் மின்சாரம் பிறப்பெடுக்கும். தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை மனித மனம் தாங்கி நின்றால் எண்ணியது எண்ணியவாறு நடக்கும். இடையூறுகள் எரிந்து சாம்பலாகும். நான் டாக்டர் ஆகணும், மேடையில் என்கிட்ட ஒரு பொண்ணு சொன்ன மாதிரி நான் IPS ஆகணும், அந்த தைரியத்தை நான் பாராட்டுகிறேன். கற்பனை அறிவை விட மேலானது. நீ என்ன ஆகணும்னு இன்னைக்கே நினைச்சு பாரு. நீ உன்னால முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாது. நான் ஏதோ சிரிக்க வைத்து விட்டு போவதற்காக வருபவன் அல்ல. சிந்திக்க வைக்கின்ற பழக்கத்தை உடையவன் என்ற காரணத்தினால் தான் தினம் தினம் 5000 4000 பேரிடம் மேடையில் நிற்கின்றேன். தயவு செய்து உள்வாங்கிக் கொள்ளுங்கள். டெல்லியில நீட்லையும் IITலையும் 2018லையும் 19லையும் ஃபர்ஸ்ட் வந்த பிள்ளைகளை பாராட்டுவதற்காக நானும் ஒரு IAS ஆபீசர் தமிழ்நாட்டிலிருந்து போனோம். இப்போ 3 மாதங்களுக்கு முன்னால். பெற்றோர்களே, ஆசிரியர்களே, உள்ளபடியே நாங்களே வியந்து போனோம். கல்பனா குமாரி என்ற குஜராத்தை சேர்ந்த விவசாயியினுடைய பெண் இந்திய அளவிலே நீட் தேர்விலே 720 மதிப்பெண்களுக்கு 697 மதிப்பெண்கள் பெற்று இந்தியாவிலே முதலாவதாக வந்திருக்கிறார். அபினவ் கோயல் என்ற ஆட்டோ ஓட்டும் தொழிலாளியினுடைய மகன் JEE என்று அழைக்கப்படுகின்ற அட்வான்ஸ் தேர்விலே 360 மதிப்பெண்களுக்கு 337 மதிப்பெண்கள் பெற்று இந்தியாவிலே முதலாவதாக வந்திருக்கின்றான். இந்த வருடம் 2019 இப்ப முடிஞ்சிச்ச, ஸ்துதி கந்த்வாலா என்ற குஜராத்தை சேர்ந்த மாணவி நீட், JEE, எய்ம்ஸ், ஜிப்மர் அத்துணையிலும் முதல் 3 இடங்களுக்குள் வந்திருக்கின்றார். நம்ப முடிகிறதா? கார்த்திகே குப்தா என்ற 2019ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த எளிய குடும்பத்தை சேர்ந்த மாணவன். அவங்க அப்பா எலக்ட்ரிசிட்டியில் ஒர்க் பண்றார். பெற்றோர்கள் இத்தனை பேர் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள்வா, நம் பிள்ளைகளும் இதை செய்ய முடியும் என்பதை நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள், பிள்ளைகளும் புரிந்து கொள்ளுங்கள். அவன் 360க்கு 2019ல் JEE தேர்வு 360க்கு பதிலாக 372 மார்க்குக்கு நடந்துச்சு. அவன் 347 மார்க் வாங்கி இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வந்திருக்கான். அவனை என்னுடைய கல்லூரிக்கு வா அழைக்கிறது யாரு? இந்திய கல்லூரிகள் அல்ல, வெளிநாட்டிலே இருக்கின்ற கல்லூரிகள் அழைக்கிறார்கள். அவன் IITல தான் போய் சேர்வான், இந்தியாவில்னு சேர்றான். அந்த பொண்ணு ஸ்துதி கந்த்வாலா நான் MITல போய் அமெரிக்காவில் படிக்க போறேங்குது. இத்தனை பேரையும் கூப்பிட்டு எல்லாரையும் வெளியில போக சொல்லிட்டு தனித்தனியா கேட்டோம். உங்ககிட்ட எல்லாம் சொல்றதுக்காகவே, எப்படா இவ்வளவு மார்க் வாங்கி இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வந்தீங்க? சொன்னது என்ன தெரியுமா? அத்துணை பேர் நிறைந்திருக்கிற அவையிலே இந்தியாவின் தமிழகத்தின் நலன் குறித்து குறிப்பிடுகின்றேன். செல்போனை தொட்டு 4 வருஷம் ஆச்சு சார். ஒவ்வொருத்தரும் டிவி பார்த்து பல வருஷம் ஆச்சு சார். சார் ஒரே சிந்தனை சார், சிங்கிள் மைண்டட் அஜெண்டாங்கிறான். அந்த கார்த்திகே குப்தா வார்த்தை எனக்கே அசந்து போயிட்டான். சிங்கிள் மைண்டட் அஜெண்டா சார். இதை படிச்சு என்னன்னு பாக்குறது. ஆனா ஃபர்ஸ்ட் வருவேன் நான் நினைக்கல சார். ஆனா நிச்சயம் IIT போவேன்னு எனக்கு தெரியும் சார். என்ன கான்பிடன்ஸ் பாருங்க. ஏங்க உங்களால படிக்க முடியாது? எப்படிப்பட்ட ஆசிரியர்கள், எப்படிப்பட்ட பெற்றோர்கள், பிள்ளைகளினுடைய படிப்புக்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்கிற பெற்றோர்கள், எதை வேண்டுமானாலும் செய்து கொடுக்கிற நிர்வாகம், எதை வேண்டுமானாலும் புரியும்படி நடத்துகின்ற ஆசிரியர்கள். படிக்கணும் இல்லையா? 24 மணி நேரமும் செல்போன் நோண்டிக்கிட்டே இருந்தா. செல்போன் என்பது மிகப்பெரிய வரம். ஆனால் நன்றாக உபயோகப்படுத்தும் வரை அரங்கம் நிறைய அமர்ந்திருக்கின்ற இந்த இடத்திலே காவல்துறை முன்னாள் அதிகாரியாக பதிவு செய்கின்றேன். அதை தவறாக நீங்கள் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டால் உங்களுடைய நேரத்தை உங்களை அறியாமலே அது தின்றுவிடும். அவைகள்தான் பழக்கங்களாக மாறுகின்றன. உங்களுடைய பழக்கங்களிலே கவனம் வையுங்கள். அவைகள்தான் உங்களுடைய வாழ்க்கையையே புரட்டி போடுகின்றன. முதலில் பழக்கங்களை நீங்கள்
பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். பிறகு அந்த பழக்கங்கள் உங்களை உருவாக்கும். The golden key to remember is, my dear students, the sole author of your success is your mind. நினைக்கிறதுல என்ன கஷ்டம்? பெருசா நினைக்கிறதுல என்ன கஷ்டம்? நான் ஒரு காவல்துறை அதிகாரி, முன்னாள் காவல்துறை அதிகாரி. எங்க அப்பா என்னை அழைச்சிட்டு சென்ட் ஜோசப் காலேஜில் போய் படிக்க வைக்க போனாங்க. அப்பெல்லாம் SSLC 50 ஆண்டுகளுக்கு முன்னால். நான் வாங்கியிருந்த மார்க்கை பார்த்தோன்னா அட்மிஷன் தர்றேன்னாரு பிரின்சிபல். எங்கள் அப்பா 300 ரூபா தான் பணம் வச்சுருந்தாங்க. பக்கத்தில் உட்கார்ந்த ரெக்டர் எந்த ஊருன்னு கேட்டார். உங்களுடைய நலன் கருதி என்னுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்களையே சொல்லுகிறேன். நான் தஞ்சாவூர்லேருந்து வரணும், பூதலூருங்கிற ஊர் தான் எனக்கு நேட்டிவ்னு. எப்படி அங்கேருந்து வந்து படிப்பேன்னாரு. ட்ரெயினில். நான் அப்படிலாம் படிக்க முடியாது, ஹாஸ்டலில் சேரணுன்னாரு. ஹாஸ்டல்லாம் சேர முடியாதுங்க, அதுக்கெல்லாம் வசதி இல்லைன்னு எங்கள் அப்பா சொன்னாங்க. அப்போ நாங்கள் படிக்க முடியாதுன்னாரு. எந்திரிச்சிட்டேன் நான். 320 ரூபா ஸ்காலர்ஷிப் தர்றாங்கப்பா கவர்மெண்ட் காலேஜில், அங்கே போய் படிக்கலாம், தம்பி தங்கச்சியும் படிக்க வைக்கலாம். இது போன்ற நான் இந்த வளாகத்தில் நுழையும் போது எனக்கு வந்த எண்ணம் பள்ளிக்கூடத்தில் நுழைவதாக இல்லை, ஒரு மிகப்பெரிய கல்லூரியிலே நுழைவதாக உணர்ந்தேன். ஏன் தெரியுமா? அப்படி இருக்குது. நான் தினம் தினம் மேடையில் ஏறிட்டு இருக்கிறவன். இது உள்ளதை உள்ளபடி உங்களிடம் பதிவு செய்கின்றேன். அந்த மரங்கள் அடர்ந்த கல்லூரி வளாகத்தை பார்த்து கொண்டே கண்ணிலே நீருடன் கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை என்று வெளியேறியவன் நான். நடந்தது என்ன தெரியுமா? நான் இப்போது உங்களிடம் சொன்னேனே, பெரிதாக சிந்தியுங்கள் என்று. எந்த கல்லூரியிலே மதிப்பெண்கள் இருந்தும் ஏழ்மை காரணமாக படிக்க முடியவில்லையோ, அதை போல நூற்றுக்கணக்கான கல்லூரிகள் இருக்கின்ற அந்த மாவட்டத்திற்கே மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளராக மாறி அந்த கல்லூரியிலே 3 முறை முக்கிய விருந்தினராக சென்று மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உரையாற்றி இருக்கின்றேன். எப்படி முடிந்தது? கடுமையான உழைப்பும் தொடர் வாசிப்பும் விடாமுயற்சியும் இருந்தாலன்றி இது எப்படி முடியும்? நீங்களே யோசித்துக்கங்க. உங்களுக்கு அது மாதிரி ஏன் முடியாது? ஏன் அந்த மாதிரி பெருசா நினைக்க மாட்டேங்கிறோம்? எங்கே தவறு செய்கின்றோம்? நம்மால் முடியாது. முயற்சின்னா என்ன? லட்சியம்னா என்ன? உழைப்புன்னா என்ன? மனதினுடைய வலிமை என்ன? நமக்கு தெரியறதில்ல. மனித மனதினுடைய வலிமை மிகப்பெரியது நண்பர்களே. அந்த வலிமையை நாம் உணராத காரணத்தினால் நம் எல்லைக்கோட்டை நாமே சுருக்கிக் கொள்கிறோம். நீ உன்னுடைய மனம் முழுவதையும் நீ படிக்கும் போது அதிலே உன்னுடைய சிந்தனையை குவிக்க வேண்டும் என்றால் கெட்ட பழக்கங்கள் கெட்ட எண்ணங்கள் மனதில் வராமல் நீ ஒரு காவலாளியை போல காவல் காக்க வேண்டும். இள வயதிலே புயல் போல வருகின்ற உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் வருகின்றன உளவியல் ரீதியாக. நீ ஒரு IAS ஆகணும். இப்போ ஒரு பொண்ணு என்கிட்ட IAS ஆவேன், கண்டிப்பா IPS ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனுச்சு. பாராட்டுறேன். ஏன் தெரியுமா? நீ அதை மட்டும் எழுதி வச்சுக்க. காலையில எந்திரிச்ச உடனே நீ அதை பாரு. 59,999 எண்ணங்கள் வீணான எண்ணங்கள் செயலற்று போய்விடும். அந்த எண்ணத்திலே உன்னுடைய முழு அறிவையும் நீ செலுத்த முடியும். சிந்தனை சிதறல் இல்லாமல் படிக்க முடியும். சிம்பிள் டெக்னிக். நம்ம அதை செய்யறோமா? கெட்ட எண்ணங்கள் வராம மனசுல நினைக்கிறோமா? நம்மளே கெட்ட எண்ணங்களை வளைகுடத்துல வாங்குறோம். அது இல்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. ஒரு மனிதன் வித்தியாசமாக சிந்திப்பதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை பாதையை மட்டுமின்றி லட்சக்கணக்கான பேரினுடைய வாழ்க்கை பாதையை மாற்றி காட்ட முடியும் என்று இங்கு சிந்தித்துத்தானே இப்படி ஒரு பள்ளியை உருவாக்கி இருக்கிறார்கள். இத்துணை 1000 பேர் இருக்கின்றீர்கள். கீழே அமர்ந்திருப்பவர்கள் ஒவ்வொருவரும் எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கிறீர்கள். அத்துணையும் உங்களுடைய சிந்தனை தானே. இந்த இடத்திலே நீங்கள் அமர்ந்திருப்பது உங்களுடைய மனம். புத்தர் சொல்றாருங்க, நான் சொல்லல. உலகத்தில் உள்ள ஜீவராசிகளிலெல்லாம் சிறப்பானது மனித இனம். மனிதனுக்கு அந்த சிறப்பை தருவது சிந்தனை. சொல்றோமா அரிஸ்டாட்டில். அப்போ அந்த சிந்தனையை நம்ம முழுசா உபயோகப்படுத்தல. சிந்தனையை முழுசா உபயோகப்படுத்துறதுன்னு என்ன? வித்தியாசமான சிந்தனைன்னு சொல்றேன். என்ன? எல்லோரும் செல்லுகின்ற பாதையிலே நீனும் சென்றால் எல்லோரும் சென்றடையும் ஊரைத்தான் நீ சென்றடைவாய். யாருமே சாதிக்காததை நீ சாதிக்க வேண்டும் என்றால் யாருமே முயற்சிக்காததை நீ முயற்சிக்க வேண்டும். போன பாதையில் போகும் கால்கள் புதிய பாதைகள் போடுவதில்லை. அறியாதவை குறித்த அச்சத்தால் நாம் தீண்ட தவறிய திசைகள் கோடி. இந்த இடத்துல ஒரு உதாரணம் சொல்றேன். நான் துப்பாக்கியை தூக்கிட்டே தெரிஞ்சவன்.
காவல்துறையில் 35 ஆண்டுகள் பணிபுரியும் போது எனக்கு இந்த மைக்குக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? பணி நிறைவு பெற்ற பிறகு நண்பர்களே, இந்த சமுதாயம் நமக்கு நிறைய கொடுத்திருக்கிறது. இந்த சமுதாயத்திற்கு நாம் ஏதேனும் கொடுக்க வேண்டுமே. நம்மளால என்ன முடியும்? நான் போய் பேச போற இடத்துல கேட்பாங்க, என்ன காவல்துறை கான்ஃபரன்ஸ்ல பேசும்போது கூட, நீங்க தமிழ் எம்ஏவான்னு. நான் சுவாலஜி ஸ்டூடெண்ட். சரி, தமிழ் எம்ஏல என்னதான் இருக்குன்னு எஸ்பியா இருக்கும்போது தமிழ் எம்ஏ படித்தேன். தொடர்ந்து படிக்க ஆரம்பித்தேன். 3 ஆண்டுகள் கடுமையான உழைப்பிற்கு பிறகு இந்த மைக்கை பிடிக்க ஆரம்பித்தேன். நண்பர்களே, எதிர்த்தார் போல் இருக்கின்ற எக்ஸல் நிறுவனத்திலே சென்ற மாதம் 28ஆம் தேதி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களால் 6 ஆண்டுகளுக்குள் 1000 கூட்டங்களில் பேசி முடித்து விட்டேன் என்பதற்காக வாழ்நாள் சாதனையாளர் விருதும், 100 நாட்களில் 76 இடங்களில் பேசியதற்காக உலக சாதனை விருதும் நான் பெற்றேன் என்றால், இது எனக்காக உங்களிடம் பதிவு செய்யவில்லை. முயற்சியும் கடுமையான உழைப்பும் மட்டும் இல்லை என்றால் இது எப்படி முடியும்? என்னாலே முடியுதுன்னா, என்னை போன்ற ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவனால் முடிகிறது என்றால், அரசு பள்ளியிலும் அரசு கல்லூரியிலும் படித்துவிட்டு வந்த என்னால் முடிகிறது என்றால், இங்கு அமர்ந்திருக்கின்ற உங்களால் ஏன் முடியாது? அது நடக்கவில்லை என்றால் அது உங்களுடைய தவறுதானே. தயவு செய்து சிந்தியுங்கள். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், உலக நீதி. இளமையில் கல் ஆத்திச்சூடி, கல்வி கரையில கற்பவர் நாள் சில, நாலடியார். இதெல்லாம் விட ஒருபடி மேல போய் சொல்றான் அதிவீர ராம பாண்டிய மன்னன், கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. பிச்சை எடுத்தாவது படிறாங்க. இத்தனை 1000 பெற்றோர் ஏன் வந்து உட்கார்ந்துருக்காங்க உங்களை முன்னாடி உட்கார வச்சுட்டு உங்க பின்னாடி? ஏராள செல்வத்தை ஈதலினும் பிள்ளைக்கு சீராய் தரும் கல்வி சீர் என்கிறது நபிமொழி குறள். அரும் பரிசு பிள்ளைக்கு 1000 ஈதலினும் பெரும் பரிசு கல்வி என பேசு என்கிறது மேலது. ஏன் தெரியுமா? மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன். மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஒரு ராஜாவா இருந்தா கூட அவன் நாட்டில் தாண்டா சிறப்பு. நீ உண்மையிலே படிச்சுட்டேன்னா உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் சிறப்பு. நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள்? உங்களுக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு. கையெழுத்து போடக்கூட கல்வி அறிவு இல்லாமல் உங்கள் கட்டை விரல் முத்திரையில் கதைகளெல்லாம் நடக்குதுன்னு வாழ்ந்தாங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லுவார், காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, பாலுக்கு உழைத்தோமடா பசையற்று போனோம்டாம்பர் தோழர் ஜீவா. இதை விட பாரதி அழகா சொல்லுவான், கால் வயிற்று கஞ்சி இல்லார், இதன் காரணம் என்னதென அறிவும் இல்லார். கல்வி இல்லாததால் வேலை இழந்தோம், வேலை இல்லாததால் சொத்தை இழந்தோம், சொத்து இல்லாததால் ஏழைகளானோம். நீங்க நினைக்கலாம் எல்லாருமே படிச்சவன்லாம் நல்லா இருக்கிறானா? நிச்சயமா நல்லா இருக்கான். படிக்காதவர்கள் யாரோ ஒரு 10 பேரை காமராஜர்ல ஆரம்பிச்சு நீங்க சொல்லுவீங்க. ஆனா காமராஜரை போல மற்ற புத்தகங்களை படித்தவர் வேறு யாரும் இல்லை என்பது நிறைய பேருக்கு தெரியாது. பள்ளிக்கூடத்திற்குள் படிப்பது மட்டும், 4 சுவர்களுக்குள் படிப்பது மட்டும் படிப்பல்ல. நீ நூலகத்திற்கு போ, நீ எவ்வளவு பெரிய முட்டாள் என்பதை அங்குள்ள புத்தகங்கள் சொல்லும். போய் பார்த்ததானே தெரியும். அணுகுண்டு கூட ஓசையுடன் ஒரு முறைதான் வெடிக்கும், புத்தகங்கள் திறக்கும் போதெல்லாம் வெடிக்கும். மாணவ செல்வங்களே, பள்ளியிலே படிக்கும் போதே புத்தகங்களை, நல்ல புத்தகங்களை படிக்க கற்றுக்கொள்ளுங்கள். லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ் அண்ட் ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ். Today a reader, tomorrow a leader. You can write it down. இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. ஆனா நம்ம படிப்போமா? 2 மாசத்துக்கு முன்னால இந்தியாவிலேயே இப்ப படிக்கும்போது சொன்னாங்கல்ல, ஜேஇஇ நீட் 10th முடிச்சோன்னா ஜேஇஇ போறதா நீட் போறதா, எல்லாரும் டாக்டர் ஆகணும்னு போய் நீட் தேடுறீங்கல்ல. அந்த நீட் தேர்விலே இந்தியாவிலே முதலாவதாக வந்த பெண் 2018ஆம் ஆண்டு. ஜேஇஇ என்று அழைக்கப்படுகின்ற, இட் இஸ் சப்போஸ் டு பி a toughest examination in global level. உலக அளவுல நம்ம அட்வான்ஸ் தேர்வை ரொம்ப டஃப்பான எக்ஸாமா பாக்குறாங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஜேஇல மெயின் எழுதி பாஸ் பண்ணி 10 லட்சம் பேர் எழுதுனா 2,40,000 பேர் செலக்ஷன் ஆனா, அந்த 2,40,000 போய் 32 ஐஐடி தாங்க இருக்கு. அதுல போய் நீ சேர்ந்துட்டேன்னா எத்தனை லட்சம் ரூபாய் மாதத்திற்கு எந்த நாட்டிலே படிக்க வேண்டும் முடிவு செய்வது நீ, வேறு யாரும் அல்ல. இன்னும்
போராட துணிந்த அத்துணை பேருக்கும் வெற்றி கதவுகள் திறந்தே இருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இருட்டு மனிதர்கள் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும், வெளியிலே உலகம் வெளிச்சமாகத்தான் இருக்கிறது. மாணவ செல்வங்களே, புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வாய்ப்பு வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறது. விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட நம்மை சிறைப்பிடிக்கும். எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும். முடியாது என்று நினைத்து விட்டால் மூச்சு காற்றும் நின்றுவிடும். முடியும் என்று துணிந்து விட்டால் மூளைக்குள் மின்சாரம் பிறப்பெடுக்கும். தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை மனித மனம் தாங்கி நின்றால் எண்ணியது எண்ணியவாறு நடக்கும். இடையூறுகள் எரிந்து சாம்பலாகும். நான் டாக்டர் ஆகணும், மேடையில் என்கிட்ட ஒரு பொண்ணு சொன்ன மாதிரி நான் IPS ஆகணும், அந்த தைரியத்தை நான் பாராட்டுகிறேன். கற்பனை அறிவை விட மேலானது. நீ என்ன ஆகணும்னு இன்னைக்கே நினைச்சு பாரு. நீ உன்னால முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாது. நான் ஏதோ சிரிக்க வைத்து விட்டு போவதற்காக வருபவன் அல்ல. சிந்திக்க வைக்கின்ற பழக்கத்தை உடையவன் என்ற காரணத்தினால் தான் தினம் தினம் 5000 4000 பேரிடம் மேடையில் நிற்கின்றேன். தயவு செய்து உள்வாங்கிக் கொள்ளுங்கள். டெல்லியில நீட்லையும் IITலையும் 2018லையும் 19லையும் ஃபர்ஸ்ட் வந்த பிள்ளைகளை பாராட்டுவதற்காக நானும் ஒரு IAS ஆபீசர் தமிழ்நாட்டிலிருந்து போனோம். இப்போ 3 மாதங்களுக்கு முன்னால். பெற்றோர்களே, ஆசிரியர்களே, உள்ளபடியே நாங்களே வியந்து போனோம். கல்பனா குமாரி என்ற குஜராத்தை சேர்ந்த விவசாயியினுடைய பெண் இந்திய அளவிலே நீட் தேர்விலே 720 மதிப்பெண்களுக்கு 697 மதிப்பெண்கள் பெற்று இந்தியாவிலே முதலாவதாக வந்திருக்கிறார். அபினவ் கோயல் என்ற ஆட்டோ ஓட்டும் தொழிலாளியினுடைய மகன் JEE என்று அழைக்கப்படுகின்ற அட்வான்ஸ் தேர்விலே 360 மதிப்பெண்களுக்கு 337 மதிப்பெண்கள் பெற்று இந்தியாவிலே முதலாவதாக வந்திருக்கின்றான். இந்த வருடம் 2019 இப்ப முடிஞ்சிச்ச, ஸ்துதி கந்த்வாலா என்ற குஜராத்தை சேர்ந்த மாணவி நீட், JEE, எய்ம்ஸ், ஜிப்மர் அத்துணையிலும் முதல் 3 இடங்களுக்குள் வந்திருக்கின்றார். நம்ப முடிகிறதா? கார்த்திகே குப்தா என்ற 2019ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த எளிய குடும்பத்தை சேர்ந்த மாணவன். அவங்க அப்பா எலக்ட்ரிசிட்டியில் ஒர்க் பண்றார். பெற்றோர்கள் இத்தனை பேர் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள்வா, நம் பிள்ளைகளும் இதை செய்ய முடியும் என்பதை நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள், பிள்ளைகளும் புரிந்து கொள்ளுங்கள். அவன் 360க்கு 2019ல் JEE தேர்வு 360க்கு பதிலாக 372 மார்க்குக்கு நடந்துச்சு. அவன் 347 மார்க் வாங்கி இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வந்திருக்கான். அவனை என்னுடைய கல்லூரிக்கு வா, என்னுடைய கல்லூரிக்கு வா அழைக்கிறது யாரு? இந்திய கல்லூரிகள் அல்ல, வெளிநாட்டிலே இருக்கின்ற கல்லூரிகள் அழைக்கிறார்கள். அவன் IITல தான் போய் சேர்வான், இந்தியாவில்னு சேர்றான். அந்த பொண்ணு ஸ்துதி கந்த்வாலா நான் MITல போய் அமெரிக்காவில் படிக்க போறேங்குது. இத்தனை பேரையும் கூப்பிட்டு எல்லாரையும் வெளியில போக சொல்லிட்டு தனித்தனியா கேட்டோம். உங்ககிட்ட எல்லாம் சொல்றதுக்காகவே, எப்படா இவ்வளவு மார்க் வாங்கி இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வந்தீங்க? சொன்னது என்ன தெரியுமா? அத்துணை பேர் நிறைந்திருக்கிற அவையிலே இந்தியாவின் தமிழகத்தின் நலன் குறித்து குறிப்பிடுகின்றேன். செல்போனை தொட்டு 4 வருஷம் ஆச்சு சார். ஒவ்வொருத்தரும் டிவி பார்த்து பல வருஷம் ஆச்சு சார். சார் ஒரே சிந்தனை சார், சிங்கிள் மைண்டட் அஜெண்டாங்கிறான். அந்த கார்த்திகே குப்தா வார்த்தை எனக்கே அசந்து போயிட்டான். சிங்கிள் மைண்டட் அஜெண்டா சார். இதை படிச்சு என்னன்னு பாக்குறது. ஆனா ஃபர்ஸ்ட் வருவேன் நான் நினைக்கல சார். ஆனா நிச்சயம் IIT போவேன்னு எனக்கு தெரியும் சார். என்ன கான்பிடன்ஸ் பாருங்க. ஏங்க உங்களால படிக்க முடியாது? எப்படிப்பட்ட ஆசிரியர்கள், எப்படிப்பட்ட பெற்றோர்கள், பிள்ளைகளினுடைய படிப்புக்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்கிற பெற்றோர்கள், எதை வேண்டுமானாலும் செய்து கொடுக்கிற நிர்வாகம், எதை வேண்டுமானாலும் நடத்த புரியும்படி நடத்துகின்ற ஆசிரியர்கள். படிக்கணும் இல்லையா? 24 மணி நேரமும் செல்போன் நோண்டிக்கிட்டே இருந்தா. செல்போன் என்பது மிகப்பெரிய வரம். ஆனால் நன்றாக உபயோகப்படுத்தும் வரை அரங்கம் நிறைய அமர்ந்திருக்கின்ற இந்த இடத்திலே காவல்துறை முன்னாள் அதிகாரியாக பதிவு செய்கின்றேன். அதை தவறாக நீங்கள் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டால் உங்களுடைய நேரத்தை உங்களை அறியாமலே அது தின்றுவிடும். தோற்பது அங்குதான். சிந்தனை சிதறல்கள் ஏற்படும். நல்ல வேளை இந்த மாதிரி குமாரபாளையத்தில் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க. கல்கட்டா, பாம்பே, டெல்லி, சென்னை
அதிர்ந்து போவீர்கள். 1000 மாணவர்களிடம் பள்ளிக்கூடங்களிலே ஒரு மிகப்பெரிய கணக்கெடுப்பை நடத்தினார்கள். இந்த பள்ளியினுடைய நலன் கருதி நான் அதனை பதிவு செய்கின்றேன். 67% மாணவர்களும் 31% மாணவிகளும் பெற்றோருக்கு தெரியாமல் செல்போனிலே ஆபாச படங்களை பார்க்கிறார்கள், அதை தங்களுக்குள் பரிமாறிக்கொள்ளுகிறார்கள். உறைஞ்சு போய் உட்காந்துறீங்கல்ல, இது உண்மை. ஒவ்வொரு ஊருக்கு ஊர் வந்துருச்சு. 50 ரூபா கொடுத்தா செல்போன் ரிப்பேர் பண்ணி தர்றேன்னு. பெற்றோர்களே விழித்துக் கொள்ளுங்கள், எவனும் செல்போன் ரிப்பேர் பண்ணி தர்றதில்லை. 50 ரூபாயை வாங்கிட்டு ஆபாச படங்களை தரவிறக்கம் செய்து தருகிறான். அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் ஒரு சொடுக்கிலே திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் இங்கே அமர்ந்திருக்கின்ற அமைதியான இந்திய குழந்தைகள், தமிழ் குழந்தைகளினுடைய பண்பு நலன்களை அடித்து செல்கிறது. ஸ்டீவ் ஜாப், ஆப்பிள் கம்ப்யூட்டரோட ஓனர், செல்போனை கண்டுபிடிச்சு 10 வருஷம் ஆனோன்னு சொல்றாங்க. அவனுடைய வார்த்தையிலேயே பதிவு செய்கிறேன். ஆங்கில வழி கல்வியிலோ படிக்கின்றீர்கள், புரிந்து கொள்ளுங்கள். Apple proved that a cell phone can change the world within 10 years. Every once in a while, a revolutionary product comes along and it changes everything. My magical product, Apple phone, reshaped the culture, shaken up the industries, put computer in millions of packets and made it possible to do everything within a few tap on the screen. கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயூவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும். சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்திருக்கும். கலைஞர் உரை கற்பவை கற்றுச் சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்து காத்திருக்குமா. கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயூவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும். சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்திருக்கும். கலைஞர் உரை கற்பவை கற்றுச் சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்து காத்திருக்குமா. கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயூவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும். சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்திருக்கும். கலைஞர் உரை கற்பவை கற்றுச் சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்து காத்திருக்குமா. கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயூவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும். சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்திருக்கும். கலைஞர் உரை கற்பவை கற்றுச் சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்து காத்திருக்குமா. கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயூவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும். சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்திருக்கும். கலைஞர் உரை கற்பவை கற்றுச் சினம் காத்து
அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்து காத்திருக்குமா? கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயூவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும். சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்திருக்கும். கலைஞர் உரை கற்பவை கற்றுச் சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்து காத்திருக்குமா? கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயூவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும். சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்திருக்கும். கலைஞர் உரை கற்பவை கற்றுச் சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்து காத்திருக்குமா? கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயூவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும். சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்திருக்கும். கலைஞர் உரை கற்பவை கற்றுச் சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்து காத்திருக்குமா? கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயூவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும். சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்திருக்கும். கலைஞர் உரை கற்பவை கற்றுச் சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்து காத்திருக்குமா? கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முயூவ உரை சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியே அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும். சாலமன் பாப்பையா உரை கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்திருக்கும். கலைஞர் உரை கற்பவை கற்றுச் சினம் காத்து அடக்கமெனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழி பார்த்து காத்திருக்குமா?